பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன். ஸோ ஐ ஹாவ் நோ பிளான் டுடே. என்ன இன்னைக்கு பண்ணுறதுன்னே தெரியல. நேற்று தான் நான் வந்து என்னோடய ஹேரை வந்து நான் ஒரு ஃப்ரெஞ்ச் பிரெய்ட் மாதிரி போட்டிருந்தேன். இட்ஸ் த ஷார்ட்டஸ்ட் ஹேர் ஐவ் எவர் ஹேட் இன் மை லைஃப். இவ்வளோ ஷார்ட்டாக வந்து நான் என்னோடய ஹேர் இது வரைக்கும் நான் கட் பண்ணதே கிடையாது. அண்ட் ரைட் நவ் we are going to apply some nice face mask. எனக்கு வந்து நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன்ல, என்னோடய ஹேர் வந்து சீக்கிரமாக ஆயிலி ஆயிடுது. அது எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஷாம்பு போட்டேன்னா மறுபடியும் நாளைக்கு கழிச்சு போட்டுருவேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நேற்று நான் பிரெய்ட் பண்ணிட்டு தூங்கினனால கொஞ்சம் இன்றைக்கி பரவாயில்ல. மேபி ஐ ஷுட் கீப் ஃபாலோயிங் திஸ். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம். டியாரா இஸ் ஸ்லீப்பிங் நவ். அவள் நேற்றுலாம் வந்து தூங்கவே இல்லை சுத்தமாக. மார்னிங் ஒரு 11:30 போல் எழுந்திரிச்சு. அவளுக்கு அந்த டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. ஒரு அந்த என்ன சொல்கிறது, கரெக்டாக 9 o'clock அவள் எழுந்திரிப்பா. 9:30 போல் எழுந்திரிப்பா. அவளை குளிக்க வச்சுட்டு மறுபடியும் தூங்க வச்சிடணும். அவள் வந்து ஓவர் ஸ்லீப் பண்ண வச்சோன்னா அவள் வந்து ஃபுல் டே வந்து ஆல்மோஸ்ட் தூங்கவே மாட்டான். ஸோ யா. அண்ட் ஃபேஸ் வாஷ்க்கு ஐ எம் using my Cetaphil face wash. ஸ்கின் இஸ் இப்போலாம் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே இருக்கு. இப்போது ரிலீஜியஸாக ஃபேஸ் பேக்கு ஸ்கின் கேர்லாம் நான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அதனால முன்னாடி விட இப்போ எவ்வளோ பெட்டராக தான் இருக்குது. this side and all, though there is some marks and all, அது வந்து போயிடும் போக போக. குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகி நல்லா பாடி லோஷன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கேன். நான் வந்து எவ்ரி டைம் வந்து நான் வெளியே போனால் என்னால் ஏதாச்சும் ஒன்று வாங்காமல் இருக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஷோயிங் யூ ஆல் வாட் அண்ட் ஆல் ஐ காட் அகெயின். நெக்ஸ்ட்லேருந்து நான் இந்த ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது. ஒரு மாதிரி மேட்டான ஒரு லிப் பாம். லிப் பாம்னாலே யூஸ்வலாக அந்த ஒரு நரிஷிங்காக கொஞ்சம் க்ளாஸியாக தானே இருக்கும். இது வந்து கொஞ்சம் மேட்டில் இருந்துச்சு. நான் வாங்கி ஒரு 10 days 15 days இருக்கும். ஸோ ஷேட் ஆல்சோ ஒரு நைஸ் ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு. யூ கேன் சீல நல்ல ஒரு மேட்டான ஒரு ஃபினிஷில் இட்ஸ் கிவிங் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் நான் ஒரு லிப் பாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஐ திங்க் டிப்ஸி பியூட்டின்னு நினைக்கிறேன். அதில் கூட அவங்க வந்து அந்த ஒரு மேட் லிப் பாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது நிக்ஸ்லேருந்து ஐ காட் இட் ஃபார் அரவுண்ட் 4.5 BDயில் நான் வந்து இங்கே வாங்கினேன். அண்ட் தென் நான் வந்து டியாராக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து நான் செபாமெட் சோப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து டெடி பார் சோப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபேஸ்க்கு மட்டும். அந்த சோப் வந்து நிறைய பேர் பேபிக்கு போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அது மட்டும் நான் ஃபேஸ்க்கு போட்டுட்டு இருந்தேன். இப்போ அது வந்து காலி ஆயிடுச்சு. டெடி பார் வந்து இங்கே கிடைக்காது. ஸோ நான் வந்து செபாமெட், ஓகே ஃபைன் செபாமெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செபாமெட் போனேன். செபாமெட் எனக்கு என்னன்னு தெரில, அவளுக்கு செட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலிங்காக எனக்கு இருக்குது. இந்த பிராண்ட்லேருந்து நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். ஃபேஸ் வாஷ் இல்லை, ஆக்சுவலாக அது வந்து ஒரு பேபிக்கு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாஷ் தான். ஈவன் ஃபார் நியூ பார்ன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். பாஸ்ட் 2 days தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ப்ரிட்டி குட். இந்த பிராண்டில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்துச்சு. அகெயின் செட்டாஃபில்லோட பாடி வாஷ் காமிச்சாங்க. எனக்கு பாடி வாஷ் வந்து சேமாக ஃபேஸ்க்கு போட வந்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு. அதுவும் அவங்க வந்து ஷாம்பூ அண்ட் பாடி வாஷ் வேறு, தலைக்கு போடுறது பாடிக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் வில் கெட் அ செப்பரேட் ஒன் ஃபார் ஃபேஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன். இதுக்கு வந்து நான் ஃப்ரீயாக பை ஒன் கெட் ஒன் இருந்தனால
நான் ஐ ஆஸ் த சேல்ஸ் பர்சன் எனக்கு வந்து இந்த மாதிரி இப்படி ஆக்னி இருக்குது, லைக் லைட்டாக மட்டும் இப்போ வந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னதுக்கு ஷீ சஜஸ்டட் மீ திஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து எஃபாக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபோர் செபோ கண்ட்ரோலிங் மாய்ஸ்சரைசர், ஆன்டி ஷைன், ஆன்டி என்லார்ஜ் போர்ஸ். நான் அது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்கின் கேர் பண்ணுறப்போ இதுதான் போட்டேன். நல்ல ஒரு நைஸ், என்ன சொல்கிறது, ஒரு ஆயிலியாக இல்லாமல் ஒரு நைஸ் மாய்ஸ்சரைசர். ஐ கைண்ட் லைக் இட். நான் எப்போயுமே வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போடவே மாட்டேன். மார்னிங் ஸ்கின் கேர் எனக்கு நான் மோஸ்ட்லி முன்னாடி கூட நான் வந்து டோனர் போடுவேன், அதுக்கப்புறம் டேரெக்டாக சீரமுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் வந்து எனக்கு எந்த மாய்ஸ்சரைசர் செட்டே ஆகாது. அது என்னமோ எனக்கு கொஞ்சம் போர்ஸ்லாம் க்ளாக் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இது வந்து இட்ஸ் லைக் நைஸ் ஒன். எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்ல மேட்டாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டேன். ஸோ இது வாங்கினதுக்கு எனக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அண்ட் தென் நேற்று வந்து அண்ட் தென் ஐ வெண்ட் அகெயின் டு அவென்யூஸ் மால் போயிருந்தேன். அங்கே வந்து ஐ காட் திஸ் பிளாக் பேண்ட். ஓகே, என்கிட்ட ஒரே ஒரு பிளாக் பேண்ட் இருந்துச்சு. அது வந்து மேலே வந்து துணி காய போடுறப்போ ரொம்ப நேரம் வந்து சன்னில் இருந்தனால அந்த ஒரு இப்படி காய போட்டால் அந்த லைன் இருக்கும்ல, அந்த லைனில் வந்து அந்த லைன் மட்டும் ஃபேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் சன் பட்டு. ஸோ நல்லாவே இல்லை. அதுவும் ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி ஒரு கோடு மாதிரி இருக்கும். அதான் இருந்த ஒரு பிளாக் பேண்ட்டும் லைக் கேஷுவலாக போட்டுட்டு போகிற பேண்ட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் திஸ் பேண்ட். இட்ஸ் வெரி நைஸ். ஆக்ட் யூ கேன் சி லைக் நல்ல ஃபிட்டாக இருக்குது. ஐ காட் இட் இந்த சைஸ் எக்ஸஸ். நல்ல தைஸ்லாம் நல்லா ஃபிட் ஆகி கீழே வந்து இப்படி ஃப்ளாராக பெல் பாட்டம் பேண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஸ்கர்ட் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து சேம் நியூயார்க்கர் பிராண்ட்லேருந்து தான். இது வந்து நான் கெஸ் ஹவு மச் ஐ காட் இட், ஜஸ்ட் ஃபார் 900 ஃபில்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது லைக் என்னோட பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. லைக் இது வந்து ஒரு ஸ்கார்ட் மாதிரி, ஃப்ரண்ட்டில் பார்க்க ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அந்த ஒரு ட்ரௌசர் இருக்கும் உள்ளே. ஸோ இட் இஸ் லைக் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு எந்த ஒரு ஸ்கர்ட்னாலும் உள்ளே அந்த இன்பில்ட் டைட்ஸோடு இருந்துச்சுன்னா இட் வில் பி லைக் ஈவன் மோர் நைஸ். தனியாக நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் ஐ ஹாவ் திஸ் ஸ்கர்ட். இதுவும் நான் பார்க்க க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன். Again it has this inbuilt inbuilt shorts. ஸோ இது வந்து எனக்கு எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு தெரில. ஜிபிடி, பிரிண்ட்ரெஸ்ட்னு மாற்றி இதை போட்டுட்ருக்கேன். இதை எப்படியாச்சும் நான் ஸ்டைல் பண்ணணும். ஐ கேன் லைக் வேர் இட் வித் திஸ். இந்த கலரில் வந்து ஒரு ஸ்வெட்டர் மாதிரி மேலே கூட போட்டுக்கலாம். பட் ரைட் நவ் சம்மர் வந்துருச்சுங்க. ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு டீ மாதிரி போட்டுட்டு இதை கீழே போட்டால் க்யூட்டாக இருக்கும். எவ்ரி டைம் வந்து நான் வெளியே போனால் ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிடுறேன். நானும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன். அகெயின் லைக் நான் நேற்று இந்த பேண்ட் வாங்க போனப்போ ஷார்லட் டில்பரிக்குள்ளே உள்ளே போயிட்டேன். சும்மா ரேண்டமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த உடனே வந்து எனக்கு தெரியும் அங்கே வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து ஃபேமஸ், அந்த ஒரு பில்லோ டாக் லிப்ஸ்டிக், அந்த ஆலியா பட் வந்து அவங்களோட வெட்டிங்க்காக ஷி ஓ தட் லிப்ஸ்டிக்கில். ஸோ அதை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ நோ தட் அந்த பவுடரும் செட்டிங் ஸ்ப்ரேவும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் பார்த்தேன். இட் வாஸ் லைக் ஓகே, எனக்கு ஆல்ரெடி நிறைய செட்டிங் பவுடர் இருக்குன்னு. செட்டிங் ஸ்ப்ரே பார்த்தேன், வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஐயோ இது வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் அகெயின் ஐ காட் அ செட்டிங் ஸ்ப்ரே ஃப்ரம் எல்ஃப். ஓகே, எனக்கு அதுவும் அந்த சேல்ஸ் பர்சன் வேறு எனக்கு வந்து என் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிச்சாங்களா, செம்ம க்ளோயியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் மேக்கப் போடலனாலும் அந்த லைட்டாக மட்டும் டச்சப் பண்ணிட்டு இந்த செட்டிங் ஸ்ப்ரே போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் நவ் காட் எல்ஃபோட செட்டிங் ஸ்ப்ரே. சரி ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் இது வாங்கிக்கலாம். லெட்ஸ் நாட் எல்லாமே உடனே வாங்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்க்கு வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஹெவி ஹார்ட்டோடு நான் வந்து வெளியே வந்துட்டேன் அந்த ஷாப்லேருந்து. லைக் கண்ட்ரோலிங் மை செல்ஃப். பிகாஸ் என்கிட்ட எல்லாமே இருக்குது, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஐ ஷேடோ இருக்குது, லிப்ஸ்டிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. வை ஷுட் ஐ கெட் ஈவன் மோர் அப்படின்னு தோணுது. எதுக்கு ஸ்டாக் பண்ணிவிட்டு இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட அட்லீஸ்ட் கம்ப்ளீட்னு கூட இல்லை, பாதியாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த செட்டிங் ஸ்ப்ரேலாம் நான் லாஸ்ட் வீக் தான் வாங்கியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஓகே லெட்ஸ் நாட் வேஸ்ட் மணி அப்படின்னு தோணுச்சு. டியாரு கூட்டம் ஹாய். மேடம் இஸ் காட் அப். இனிமேல் ஜாலி தான். டியாரு குட்டி, டியாராம்மா.
Shingar. Hi. Hi everyone. Chef mode on ஆயிடுச்சு. இதை நான் கட் பண்ணிட்டேன் அண்ட் ஐ ஹாவ் 1 டொமேட்டோ அண்ட் 1 ஆனியன். நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை சால்ட் போட்டு பாயில் பண்ண போகிறேன் குக்கரில். ஹாய் கேரி. when are you going to tell hi to your friends? This is a toy. நாங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டாயாகவே கொடுத்துட்டோம் பிகாஸ் அவள் டக்குன்னு ஃபேஸில் வந்து போட்டுக்கிறா. ஸோ பிளாஸ்டிக்காக இருந்தால் அவளுக்கு வந்து ஹர்ட் ஆயிரும். இதுனா அவளுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த குக்கரில் வந்து நான் ஒரு இதில் ஃபுல்லாக வாட்டர் போட்டுட்டு இந்த அளவுக்கு ஐம் ஜஸ்ட் புட்டிங் சால்ட். ஸோ இது வந்து நான் அப்படியே உள்ளே போட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பாயில் இட். ஒரு மேபி ஒரு 3-4 விசில்ஸ்க்கு வந்து பாயில் பண்ண போகிறேன். Diara's here. நான் வந்து மீன்வைல் விசில் போகிறப்போ ஐ ஜஸ்ட் ஃபெட் டியாரா அண்ட் 3 விசில்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் going to open it. பாயில் ஆயிடுச்சு. அண்ட் நவ் ஐம் கோயிங் டு ட்ரெயின் த வாட்டர் அண்ட் இதிலே வந்து நான் எல்லாம் ஆனியன் டொமேட்டோ எல்லாமே ஆட் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சில்லி பவுடர் எல்லாமே போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ணால் வேலை முடிஞ்சிடுச்சு. Guys, I've completed. இது குக்கிங்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாது போல். அது மட்டும்தான் பண்ணேன். அண்ட் தென் ரசம் வந்து நான் இப்போ சூடு பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ரைஸ் இஸ் ஆல்சோ டன். இப்போது ஆல்ரெடி எனக்கு நடுவிலே பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு குக்கி மட்டும் சாப்பிட்டுட்டேன். ஸோ ரைட் நவ் வி கேன் கோ அண்ட் த லன்ச். அண்ட் அந்த இது வேறு எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அது வேறு ஐ ஷுட் சி. சால்ட் மட்டும் லைக் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு தெரியும், பட் சால்ட் மட்டும் என்ன அப்படின்னு தெரில. கொஞ்சம் மட்டும் கம்மியாக இருந்தால் ஜஸ்ட் சிம்பிளி ஆட் இட். ஜஸ்ட் நவ் ஹேட் மை லன்ச். இப்போ தான் என் உயிரே வந்த மாதிரி இருக்குது. எனக்கு பசிச்சா மட்டும் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் என் மைண்ட்குள்ளே வந்துடும். என்னால் எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி ஐ ஜஸ்ட் ஏட் அண்ட் ரைட் நவ் ஐ ஃபீல் கொஞ்சம் பேக் டு நார்மல் ஹாப்பி மூட் ஆகிட்டேன். அண்ட் யாரா வந்து இங்கே படுத்திருக்கா. அண்ட் ஆல்சோ நான் குக் பண்ணியிருந்த பீன்ஸ் ஆல்சோ ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்க்காம என் ஹஸ்பண்ட் சொல்கிறத வச்சு நான் வந்து பண்ணியிருந்தேன். ஐ டர்ன்ட் அவுட் ப்ரிட்டி நைஸ். எனக்கு இந்த மாதிரி பண்ணால் ஐ திங்க் என்னோடய மைண்ட்லேயே நிற்கும்னு கூட நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் எவ்ரி டைம் டிபெண்டிங் ஆன் யூடியூப் வீடியோஸ். இந்த மாதிரி பண்ணுறப்போ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணணுன்னா லைக் ஐ நோ வாட் டு டூ.